ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி பார்க்க போறோம். அதாவது பயிர் கடன் தள்ளுபடி குறித்த மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தமிழக அரசுலேருந்து வெளியாகியிருக்குது. மொத்தமா ரூ. 75,000 வரைக்கும் பயிர்க்கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப் போவதாக தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருச்சு. அதுக்குண்டான அரசாணை, செய்தி வெளியீடு எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ யார் யாருக்கு எவ்வளோ தொகை தள்ளுபடி பண்றாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன முடிஞ்ச அளவுக்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது நெறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இங்க பாருங்க, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால் 25/5/2026 தேதியில் ரூ. 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு, சிறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து, பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதாவது மே 25ஆம் தேதி அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மொத்தம் 3 கேட்டகரியா வந்து பிரிச்சிருந்தாங்க. குறு, சிறு விவசாயிகளுக்கு அந்த முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்றோம். ரூ. 50,000 வரைக்கும் தள்ளுபடி செய்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, சிறு விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுல 50% அப்படிங்கிற மாரி நெறைய ரூல்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு ரூ. 50,000க்கு மேல கடன் வாங்கியிருக்காங்க அல்லது ரூ. 1,00,000 மேல கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, ரூ. 5,000 தான் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்போ இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து வெளியிட்டுட்டாங்க. அதாவது மாநிலம் முழுவதிலும் இவ்விவசாய கடன் தள்ளுபடி குறித்து மறுபரிசீலனை செய்ய பல்வேறு தரப்புகளிலிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டன. ஸோ, இந்த கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலனை செய்ய உத்தரவிட்டதற்கிணங்க, மேற்கண்ட பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தினை மறு ஆய்வு செய்திட 15/6/2026 அன்று தலைமை செயலகத்தில் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. ஸோ, நேற்றைய தினம் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு மறு ஆய்வுக் கூட்டம் நடந்திருக்குது. அந்த கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க, யார் யாருக்கு எவ்வளோ தொகை வந்து தள்ளுபடி ஆகுது அப்படிங்கிற முழுமையான விவரம் கீழ குடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்திய ரிசர்வ் வங்கியின் இந்த 28/11/2025ஆம் தேதியிட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான மாதிரி செயல்பாட்டு நடைமுறையின்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு அரசாணை வந்து வெளியிடுறீங்க பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு அப்படின்னா, அது 45 நாள்லேருந்து 60 நாட்களுக்குள்ளார அவங்களுக்கு வந்து செலுத்திறணும். அதாவது அந்த அரசாணைய வந்து அமல்படுத்திறணும். அப்படிங்கிறது தான் தள்ளுபடிய வந்து அமல்படுத்திறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க 1/5/2025 முதல் 28/2/2026 வரை பயிர்க்கடன் பெற்ற 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் 6,000 கோடி வரை கீழ்க்கண்டவாறு தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. கடன் தொகை எவ்வளோ அப்படின்னு பாருங்க. ரூ. 75,000 வரைக்கும். நீங்க குறு விவசாயியா இருந்தாலும் சரி, சிறு விவசாயியா இருந்தாலும் சரி, அல்லது இதர பெரு விவசாயிகளா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே 75,000 வரைக்கும் நீங்க கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, கடன் தொகை முழுவதுமாக ரத்து செய்யப்படுது. ஸோ 100% ரத்து பண்றாங்க. நீங்க 74,000 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 100% ரத்து. அதுவே 74,999 வாங்கியிருந்தாலும் 100% ரத்து. 75,000 வாங்கியிருந்தாலும் 100% ரத்து. 75,000 ரூ. 75,001 மேல நீங்க கூட்டுறீங்க அப்படின்னா, அதுல எவ்வளோ தொகை அதுக்கு மேல நீங்க 1,00,000 வாங்கியிருக்கலாம், 2,00,000 வாங்கிக்கலாம், 3,00,000 வாங்கிக்கலாம். எவ்வளோ வாங்கியிருந்தாலும் ரூ. 35,000 மட்டும் தான் தள்ளுபடி பண்றாங்க. ஆனா, ரூ. 75,000 வரைக்கும் வாங்குனவங்களுக்கு 100% தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக 75,000மும் குறைந்தபட்சமாக 35,000மும் பணப்பயன் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே மே 25ஆம் தேதி என்ன சொல்லியிருந்தாங்க? நீங்க ரூ. 1,00,000 மேல கடன் தொகை வாங்கினீங்க அப்படின்னா ரூ. 5,000 மட்டும் தான் தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? ரூ. 75,000 மேல நீங்க கடன் தொகை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, எ எ நீங்க எவ்வளோ வாங்கியிருந்தாலும் ரூ. 35,000 வரைக்கும் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே நீங்க ரூ. 75,000 தான் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா 100%மும் தள்ளுபடி. ஸோ அதன் அடிப்படையில இந்த பயனாளர்களுடைய பட்டியல் கீழ குடுத்திருக்கிறாங்க. எத்தன பேர் வந்து இதன் மூலமா பயனடைறாங்க அப்படின்னு பாருங்க. ரூ. 75,000 கடன் வாங்குனவங்க மொத்தமா 6,22,313 விவசாயிகள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுது. அதுக்கான தொகை 3,058 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ரூ. 75,000 மேல கடன் வாங்கியிருக்கக்கூடிய நபர்கள் 8,21,191 பேரு. இதுக்கான தொகை வந்து 2,874 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இதான் வந்து கணக்கு. இதன் மூலமா வந்து மொத்தமா 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடைய போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ரூ. 6,000 கோடி ரூபாய். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் 1/5/2025 முதல்
28/2/2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,43,504 விவசாயிகள் பயனடைவார்கள். இதனால் அரசுக்கு 5,932.23 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும். ஏற்கனவே அவங்க அறிவிச்சதுபடி 2,000 கோடி தான் அப்போ சொல்லியிருந்தாங்க. மொத்தமா கடன் தள்ளுபடி. இப்போ 4,000 கோடி அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் தொகை தள்ளுபடி பண்றாங்க. ஒரு மகிழ்ச்சியான தகவல். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.